பாரதி ராஜா அவர்கள் இறந்து கிட்டத்தட்ட ஒரு 8 நாட்கள் ஆகுது. இந்த 8 நாட்கள்ல அவங்க குடும்பத்த பத்தியும், குறிப்பா அவங்களோட மகள், அப்புறம் மருமகள் இவங்க 2 பேருக்குள்ள ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடு, இது மாரி பல விஷயம் தினமும் பார்த்து வந்துட்டுருக்கோம். இப்படி ஒரு பக்கம் பரபரப்பான சிச்சுவேஷன் இருந்தாலும், இன்னொரு பக்கம் பாரதி ராஜாவோட இறப்புக்கு பிறகு அவங்க மனைவி ஒரு மிகப்பெரிய மனவேதனைக்குள்ளாயிருக்காங்க. கிட்டத்தட்ட பல வருஷங்கள் ஒண்ணா சேர்ந்து குடும்ப வாழ்க்கையை நடத்தி, பசங்கள வளர்த்து பெரியாளாக்கி, வாழ்க்கையில உச்சத்துக்கே போயிருக்கக்கூடிய பாரதி ராஜாவும் அவங்க மனைவியும் எந்த ஒரு இடத்துலயுமே பிரிஞ்சதே கிடையாதாம். கடைசி காலகட்டத்துல கூட தன்னோட உடல்நிலை பிரச்சனை காரணமா தான் தேனி மாவட்டத்துல கூட சொந்த பண்ணை வீட்டுக்கு பாரதி ராஜாவோட மனைவி போயிருக்காங்க. தன்னோட கணவருக்கு என்ன தேவைப்படுதோ, என்ன விஷயங்கள் வேணுமோ அது எல்லாத்தையுமே பக்கத்துல இருந்து பாத்துக்க கூடியதுல இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்ல. அப்படிதான் பாரதி ராஜா அவர்கள் இறந்து போய் கிட்டத்தட்ட 8 நாட்கள் ஆகுது. இந்த 8 நாட்கள்ல நேத்து அவங்களோட சொந்த பண்ணை வீட்டுல அவங்க குடும்ப வழக்கப்படி பாரதி ராஜாவுக்கு நடத்தக்கூடிய அந்த 7வது நாள் காரியம் சடங்கு சம்பிரதாயத்தை நேத்து அவங்க வீட்டில் நடத்திருக்காங்க. பாரதி ராஜாவுக்கு பிடிச்ச உணவு விஷயங்கள் எல்லாத்தையுமே சமைத்து படையல் மாதிரி போட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் பாரதி ராஜாவோட உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதி, அந்த இடம் இருக்கு இல்லையா, அங்க புதுசா மாலைகள்லாம் வாங்கி போட்டு ஊதுபத்திலாம் ஏற்றி வச்சு ஒரு மிகப்பெரிய பூஜையும் நடத்திருக்காங்க. இந்த ஒரு 7வது நாள் காரியத்துல குடும்ப உறுப்பினர்கள் அப்புறம் நெருங்கிய நண்பர்களுக்கு மட்டும்தான் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. திரைத்துறையை சேர்ந்தவங்களோ இல்ல மற்றவங்களோ உள்ள வரதுக்காக அவங்க அனுமதி கொடுக்கல. அந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய அதிசயம், ஒரு ஆச்சரியமான சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, பாரதி ராஜாவுக்கு என்னென்ன விஷயங்கள் பிடிக்குமோ அது எல்லாத்தையும் படையல போட்டு அவரோட உடல் நல்லடக்கம் செய்திருக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு இலை போட்டு வச்சிருக்காங்க. அந்த நேரத்துல எதிர்பாராத விதமா ஒரு காக்கை வந்து அவங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய உணவு எடுத்து சாப்பிட்டுருக்குதான். பொதுவாகவே பாரதி ராஜாவோட ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இறை நம்பிக்கை அதிகமாக இருக்கக்கூடியவங்க. எந்த கோவிலுக்கு போனாலும் பாரதி ராஜா அதை அவரோட சோஷியல் மீடியா பக்கத்துல தன்னோட ஃபேமிலி மூலமா ஷேர் பண்ணாம இருக்கவே மாட்டாரு. அந்த அளவுக்கு கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய பாரதி ராஜா ஃபேமிலி இப்ப அவரோட உடலுக்கு 7வது நாள் காரியத்தப்ப அவருக்கு பிடிச்ச படையெல்லாம் போடும்போது எதிர்பாராத விதமா அந்த காகம் வந்து சாப்பிட்டு அந்த உணவை எடுத்திருக்குது. அந்த நேரத்துல பாரதி ராஜாவோட மனைவி தன்னோட கணவர் தான் காகம் உருவத்துல வந்து தன்னோட படையில ஏத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி கையெடுத்து கும்பிட்டு வணங்கியிருக்காங்க. பொதுவாகவே அமாவாசை இது மாதிரி நாட்கள்ல நம்ம காக்கைக்கு உணவு வைக்கும் போது ஒரு திருப்தி கிடைக்கும். அப்படிப்பட்ட விஷயம்தான் இப்ப பாரதி ராஜாவோட மனைவிக்கும் இந்த 7வது நாள் காரியத்துல கிடைச்சிருக்குது. பாரதி ராஜாவோட மனைவி மட்டும் இல்ல, மகள்கள், குடும்ப உறுப்பினர்கள் சொல்லி எல்லாருமே அந்த காகத்தை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு வணங்கி தன்னோட அப்பா தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு, ஆசீர்வாதம் கொடுக்க வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மெய்சிலுத்து போயிட்டாங்களாம். கூடிய சீக்கிரம் பாரதி ராஜாவோட உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்துல குடும்பத்தாரோட உதவியோட ஒரு மணி மண்டபம் ஒன்று கட்டுறதுக்கான ஏற்பாடு நடக்க போகுதாம். அது எப்படி இருந்தாலும் இன்னொரு 1 மாத காலத்துல அதுக்கான வேலையை ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதும் இப்ப தகவலா கிடைச்சிருக்குது. இப்ப அவருக்கு வைத்திருக்கக்கூடிய இந்த படையலை காகம் வந்து சாப்பிட்டு அவங்க குடும்பத்தார் கையெடுத்து கும்பிட்டு வணங்கினதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.